ஓம் சாந்தி. நாம் பிரம்மா பாபாவினுடைய சிறப்பம்சங்கள் பற்றி பார்த்துட்ருக்குறோம். அதில் இன்று தூய்மையினுடைய பொலிவு மற்றும் அதிகார தோரணை பற்றி பார்க்கலாம். பிரம்மா பாபா தூய்மையினுடைய ஆதாரத்தில் தனித்துவம் வாய்ந்தவர்களுடைய பட்டியலில் முதலாவதாக வந்தாங்க. இந்த தனித்துவத்தின் மூலம் ஆதி தேவனாகவும் முதல் இளவரசராகவும் ஆனாங்க. அதே மாதிரி தந்தையை நாமும் பின்பற்றணும். மனம், சொல், செயல் அனைத்திலும் தூய்மையின் முழுமையான தனித்துவம் வாய்ந்தவராக ஆகணும். ஏன் அப்படின்னா, பிராமண வாழ்க்கையினுடைய சமஸ்காரம் பவித்ரம். எந்த ஒரு தூய்மையான சிரேஷ்டமான காரியமும் பிராமணர்களால் தான் செய்யப்படுது. ஆகையினால கனவிலும் கூட எந்த விதமான அசுத்தமான எண்ணங்கள் இருக்கக்கூடாது. அப்பொழுதுதான் உங்களால் பவித்திரத்தினுடைய தனித்துவம் பெற்றவராக கருத முடியும். இந்த தூய்மையினுடைய பொலிவு காரணமா இன்றும் உலகத்தில் இருக்கிற ஆத்மாக்கள் தலைவணங்குறாங்க. எந்த குழந்தைகள் என்றும் லெகுவாகவும் தூய்மையை தன்னுடைய அழியாத மற்றும் அசல் சொரூபமாக உணர்ந்து தாரணை செய்வாங்களோ அவங்களே நியமத்துக்கு உட்பட்ட பூஜைக்குரிய ஆத்மாக்களாக ஆவாங்க. எத்தகைய ஞானி அல்லது அஞ்ஞானி ஆத்மாக்கள் உங்கள் தொடர்புல வரும்பொழுதும் அவங்க கிட்ட உங்களுடைய உறவு மற்றும் தொடர்பானது தூய்மையான திருஷ்டி, நடத்தை மற்றும் தூய்மையின் அதிர்வலைகளால் நிறைந்திருப்பதே முழுமையான தூய்மை. கனவுல கூட உங்களுடைய பவித்திரமானது கரைப்படக்கூடாது. உங்களுடைய செயல் மற்றும் சொல்லானது பொறாமை மற்றும் அதிகாரத்துடன் இருக்கக்கூடாது. மற்றவர்களுடன் ஏற்படும் தொடர்பில் கோபத்தினுடைய சாயல் கூட இருக்கக்கூடாது. எண்ணம் மற்றும் செயலின் கூடவே கனவிலும் கூட தூய்மையாக இருக்கணும். உங்களுடைய தூய்மை எந்த காரணத்தினாலும் கரைப்படுதல் கூடாது. அப்போதான் உங்கள் தந்தையை போன்று தூய்மையினுடைய தனித்துவம் வாய்ந்தவராக கருத முடியும். பவித்திரமானது பிராமண வாழ்க்கையினுடைய மகான் தன்மை. பவித்திரமானது பிராமண வாழ்க்கையின் சிரேஷ்டமான அலங்காரம். எப்படி சரீரம் உயிருடன் இயங்க சுவாசம் மிக மிக அவசியமாக இருக்கு, அதே மாதிரி பிராமண வாழ்க்கையினுடைய சுவாசம் பவித்திரம். 21 பிறவிக்கான பிராப்தியினுடைய ஆதாரம் பவித்திரம். பவித்திரத்தினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து அதை ஒரு ஆசீர்வாதமாக ஏற்று தாரணை செஞ்சா தூய்மையினுடைய தோற்ற பொலிவோடு அதிகார தோரணையும் பெற்றவர்களாக ஆவீங்க. வரங்களை அள்ளி கொடுக்கும் பாபாவை இணைந்த சொரூபமாக அனுபவம் செஞ்சா அபவித்திரமானது எண்ணத்துல கூட உங்கள் முன் வராது. பிராமண வாழ்க்கையில பவித்திரமே வாழ்க்கையினுடைய தாரணை. உங்களுடைய ஆதி மற்றும் அழியாத சொரூபமே பவித்திரம். இந்த ஒரு உணர்வோடு இருப்பதே பவித்திரத்தினுடைய சக்தி. தீய தொடர்பினுடைய பாதிப்புகளால் ஏற்படும் சமஸ்காரமே அபவித்திரம். தந்தையினுடைய தொடர்பால் ஏற்படும் சமஸ்காரம் பவித்திரம். பவித்திரமே முக்கியத்துவம் வாய்ந்த பிராமண வாழ்க்கையின் சிறப்பம்சம். தூய்மையான எண்ணங்கள் பிராமணர்களுடைய புத்திக்கு உணவு. தூய்மையான செயல்கள் பிராமண வாழ்க்கையின் தொழில். இவற்றின் முக்கியத்துவத்தை உணர்ந்து பவித்திரத்தின் தோற்ற பொலிவு மற்றும் அதிகார தோரணையும் பெற்றவர்களாக ஆகுங்க. எத்தகைய தனித்துவமும் மக்களை கவரும். தற்சமயத்தில் பிராமண ஆத்மாக்களாகிய உங்களுடைய தனித்துவம் தூய்மை. இந்த விசேஷ தன்மையினால
அனைவரும் உங்களுக்கு தலை வணங்குவாங்க. எப்படி அகர்பத்தினுடைய நறுமணமானது அனைவரையும் கவருது, அதே மாதிரி மற்றவங்க தூய்மையினை உங்கள் முன் அனுபவம் செய்யணும். எங்கு பார்த்தாலும் அவங்க தூய்மையே பார்க்கணும். தற்சமயத்தில் அனைவரும் அனுபவம் செய்ய விரும்புகிறாங்க. ஆகையினால உங்களுடைய சொரூபத்தை அதே மாதிரி மாற்றுங்க. இப்போ பணத்தாலும் பலத்தாலும் செய்யப்படும் பல காரியங்கள் வருங்காலத்தில் பவித்திரத்தின் தனித்துவத்தால் நிறைவேற்றப்படும். ஆகையினால பவித்திரத்தின் தோற்ற பொலிவு மற்றும் அதிகாரத்தை பெற்றவர்களாக ஆகுங்க. மிகவும் சிரேஷ்டமான பூஜைக்குரியவராக மாற பவித்திரத்தினுடைய அதிகாரம் மற்றும் தோற்ற பொலிவை பெற்றவராக ஆகுங்க. யார் பிரம்மபாபாவை போல பவித்திரமான வாழ்க்கையை உருவாக்குறாங்களோ அவங்களையே பிரம்மச்சாரிகள், அதாவது பிரம்மாவை பின்பற்றுவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய பவித்திர தன்மையானது மீண்டும் மீண்டும் பழுதுபடுமானால் சிரேஷ்டமான பூஜைக்கு தகுதியானவராக ஆக முடியாது. ஆகையினால உங்கள் அட்டவணையில கரை படியாதவாறு இருக்கிறதுக்கு சோதனை செய்யணும். என்னைக்கும் பிரம்மச்சாரியாக இருங்க, அதாவது பிரம்மாவை பின்பற்றுவர்களாக இருங்க. எந்த ஒரு அபவித்திர தன்மையும் எண்ணத்துல கூட ஏற்பட்டு அதனால உங்களுடைய உள்ளுணர்வு கூட தவறானதாக மாறக்கூடாது. முதல்ல உள் உணர்வுல ஏற்படும் தவறு பின் பார்வையையும் மற்றும் செயலையும் தவறாக ஆக்கும். ஆகையினால என்றும் உங்களுடைய உள் உணர்வுல பிரம்மச்சாரிகளாக இருங்க, அதாவது பிரம்மாவை பின்பற்றுவர்களாக இருங்க. யார் ஒருவர் தற்சமயம் குழந்தை பருவம் முதல் பிரம்மச்சாரியாக இருக்கிறாங்களோ அந்த சிரேஷ்டமானவங்க முடிவிலும் உலகத்துக்கு பூஜைக்குரியவராக பிரத்யட்சம் படுத்தப்படுவாங்க. தூய்மையினுடைய தோற்ற பொலிவு அப்படிங்கிறது ஒவ்வொரு செயலும் மகான் தன்மையும் சிறப்பும் நிறைந்ததாக இருக்கிறத தான் குறிக்கும். தூய்மையினுடைய தோற்ற பொலிவு அப்படிங்கிறது ஒவ்வொரு செயலும் மகான் தன்மையாகவும் சிறப்பும் நிறைந்ததாக இருக்கணும். யார் பவித்திரத்தை தன்னுடைய தனித்தன்மை ஆக்கியிருக்கிறாங்களோ அவங்க தம்முடைய மனம் மற்றும் புத்தியில சிறு சிறு விஷயங்கள்ல ஈடுபட்டு அபவித்திரமான விஷயங்களை கேட்டும் கேளாமலும் பார்த்தும் பார்க்காமலும் இருப்பாங்க. சாலையோரம் செல்லும் பொழுது உங்களுக்கு முக்கியத்துவம் இல்லாத விஷயங்களை பார்த்தும் பார்க்காமல் இருக்கிறது, கேட்டாலும் கேட்காமல் இருக்கிறது. இதையெல்லாம் சாலையோர காட்சிகள் என ஒதுங்கி செல்லுங்க. நீங்கள் கேட்கும் விஷயங்கள் உங்களுக்கு உபயோகமானதாக இல்லாட்டினா அதை கண்டும் காணாமல் கேட்டும் கேளாமல் இருங்க. இதனால நீங்கள் வீணானதையும் மோசமானதையும் தீண்டாதவர்களாக இருங்க. அப்போதான் உங்களை உண்மையான வைஷ்ணவர்களாக, அதாவது தூய்மையினுடைய தனித்துவம் பெற்றோராக கருத முடியும். குழந்தை பருவத்திலிருந்து பவித்திரமான வாழ்க்கையை கடைபிடிக்கும் பிரம்மச்சாரியத்தோடு பிரம்மாவை பின்பற்றக்கூடியவராக இருத்தலே முழுமையான தூய்மையினுடைய சொரூபம். பிரம்மாச்சாரி அப்படின்னா பிரம்மாவின் செயல்முறைகளை பின்பற்றக்கூடியவங்க. இதுவே தந்தையை பின்பற்றுதல்னு சொல்லப்படும். உங்களுடைய ஸ்திதியை நீங்கள் சிவத்தந்தையை போன்றும் நடத்தை மற்றும் செயல் பிரம்ம பாபாவை போன்றும் பின்பற்றணும். ஸ்திதி சிவத்தந்தை மாதிரியும் நடத்தை மற்றும் செயல் பிரம்ம பாபா மாதிரியும் இருக்கணும். என்றும் பாபாவை உங்கள் தோழனாகவும் மற்றும் கூடவே இருப்பவராகவும் வைப்பதே பவித்திரம். பவித்திரம் அப்படின்னா பாபாவை நண்பனாகவும் துணைவனாகவும் வைத்திருப்பது தான் பவித்திரம். கூட்டத்தினுடைய தொடர்பு மற்றும் பரிவாரத்தினுடைய ஒழுக்கமான அன்பு செலுத்துதல் அப்படிங்கிறது தனிப்பட்டது. இது தேவைதான்.
இருந்தாலும், ஆத்மாக்களினுடைய கூட்டத்தில் இருந்தாலும் தந்தையினுடைய தூய்மையை மறக்கக்கூடாது. அப்பொழுதுதான் பவித்திரத்தினுடைய அதிகாரம் மற்றும் தோற்ற பொலிவினை பெற்றோராக முடியும். இல்லை அப்படின்னா தேவை ஏற்படும் சமயத்துல தந்தையை மறந்து மற்ற தேகதாரிகளினுடைய நினைவு வரும் அப்படின்னா வஞ்சிக்கப்பட்டுடுவீங்க. பவித்திரம் அப்படிங்கிறது பிராமண வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதம். இது சுயமாகவே உங்களை சேர்ந்த குணம். அபவித்திரமானது உங்களுடையது கிடையாது. பாபாவுடைய ஆசீர்வாதம் பவித்திரம். ராவணனுடைய சாபம் அபவித்திரம். உங்களுடைய சுய ரூபம் தூய்மை, உங்களுடைய சுய தர்மம் பவித்திரம். மேலும் ஆத்மாவினுடைய முதல் தாரணை பவித்திர குணம். உங்களுடைய சுய தேசம் பவித்திர தேசம். உங்களுடைய சுய ராஜ்யம் பவித்திரமான ராஜ்யம். உங்களுடைய கர்மேந்திரியங்கள் அழியாத சுபாவம், சுத்தமான கர்மங்களை செய்வது. இதெல்லாம் உங்களுடைய உணர்வுல வைக்கும்போது முயற்சி செய்வதிலிருந்து, செயற்கையான வலுக்கட்டாயமாக யோகம் செய்வதிலிருந்து விடுபட்டுருவீங்க. நான் பரம் பவித்திரமான ஆத்மா அப்படிங்கிற அந்த சுய மரியாதை நிலையில எப்பொழுதும் நிலைத்திருங்க. அப்பொழுதுதான் பவித்திரத்தினுடைய தோற்ற பொலிவும் அதிகாரத்தையும் தனித்தன்மையையும் அனுபவம் செய்வீங்க. பவித்திரத்தினை சுய தன்மையாக கொண்ட ஆத்மாக்களின் ஒவ்வொரு காரியமும் துல்லியமாகவும் யுக்தி நிறைந்ததாகவும் இருக்கும். துல்லியமானது அப்படின்னா அவங்களினுடைய ஒவ்வொரு எண்ணம் கூட முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். அது அர்த்தமற்றதாக இருக்காது. அவங்க ஒரு பொழுதும் இது திடீரென வந்துடுச்சு, தன்னை அறியாமல் நடந்துடுச்சு, நான் எவ்வளவோ சொல்லிட்டேன், தன்னை உணராமல் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. பவித்திரத்தினுடைய தாரணையானது இயல்பாகவே சரியான எண்ணம், சொல், செயல் மற்றும் கனவுகளை ஏற்படுத்தக்கூடியது. அவர்களுடைய ஒவ்வொரு செயலும் பிராமண வாழ்க்கையின் நியமத்தின்படி மிக சரியான கால அட்டவணையின்படி நடக்கும். யார் சரியான நியமத்தின்படி கால அட்டவணையை ஒத்து செயல்களை செய்யவில்லையோ, தினசரி செயல்களை ஸ்ரீமத் படி செய்யவில்லையோ, அந்த சோம்பல் அலட்சியம் கூட அபவித்திரம் அப்படின்னே கணக்கிடப்படும். தூய்மையின் தோற்ற பொலிவே பிராமண வாழ்க்கையின் விசேஷம். பிராமணர் அப்படின்னாலே தூய்மையான ஆத்மா. தூய்மை அப்படிங்கிறது சுகம் மற்றும் சாந்தியின் பிறப்பிடம்னு சொல்லப்படுது. சங்கல்பத்துல தூய்மை அப்படின்னா அதனுடைய அடையாளம் மனசுல சதா சுக சொரூபம், சாந்தி சொரூபத்தினுடைய அனுபவம் இருக்கும். ஆகினால ஒவ்வொரு சமயத்திலும் நீங்கள் சோதனை செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, எந்தவித மன உளைச்சலும் சுகம் சாந்தியை அடைவதற்கு தடையாக இல்லை தானே அப்படின்னு சோதனை செய்யணும். மேலும் எங்கு ஏகாக்கிரதா இல்லையோ அங்கு சுகம் சாந்தியினுடைய அனுபவம் ஏற்படாது. ஆகையினால யார் சுகம் அப்படிங்கிற படுக்கையில ஓய்வா, அதாவது சாந்தி சொரூபத்துல வீற்றிருக்கிறாங்களோ அவங்க தான் தூய்மையானவங்க. இப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு விகாரங்கள் கூட குடைநிழலாக வந்து சேவை புரிவதற்கு நிமித்தமாக ஆயிடும். பிராமண தன்மையின் சிரேஷ்ட ஸ்திதியில நிலைத்திருப்பதற்கு விருத்தி, ஸ்மிருதி மற்றும் சங்கல்பத்தில் இருந்தும் கூட அபவித்திரம் அப்படிங்கிறது அகற்றப்படணும். ஸ்மிருதியில ஒருபொழுதும் எவ்வித பாவத்தினுடைய சங்கல்பங்கள் வரக்கூடாது. பிராமணர்கள் அப்படின்னாலே தூய்மை அப்படின்னு ஒரு நிலையைத்தான் சொல்ல முடியும். ஆகையினால இதற்காக ஒவ்வொரு அடியிலும் மிக கவனமாக இருங்க. உங்களுடைய சக்தி வாய்ந்த விருத்தியின் மூலம் அபவித்திரம் என்னும் பலவீனத்தின் வாயு மண்டலத்தையே அழிப்பவர்களாக ஆகுங்க.
அதை விடுத்து பலகீனம் மற்றும் தூய்மையற்ற சூழ்நிலையை வர்ணனை செய்வது அப்படிங்கிறது கூட பாவம்தான். ஏன்னா அந்த சமயத்துல பாபாவை மறந்துடுறீங்க. தூய்மையினுடைய தோற்ற பொலிவு மற்றும் அதிகாரத்தை தாரணை செய்வதற்கு வாயிலிருந்து சதா ஞான ரத்தனங்களையே உதிர்க்கணும். ஒரு வார்த்தை கூட வீணானவையாக வெளிவரக்கூடாது. வியர்த்தமான செயலாக ஆயிடுச்சு அப்படின்னா அந்த அடையாளம் அழியவே அழியாது. உங்களது வாழ்க்கையினுடைய ரிஜிஸ்டர் தெளிவானதாகவும் தூய்மையானதாகவும் இருக்காது. உங்கள் அனைவரின் முதல் சவாலே தூய்மையிடம்தான் இருக்குது. ஆக தொடர்பு மற்றும் சம்பந்தத்துல வரும்பொழுது சங்கல்பத்துல கூட இந்த முதல் போட்டியில பலவீனம் இருக்கக்கூடாது. உங்களுடைய முதல் உறுதிமொழியே பிற தொடர்புகளை அறுத்து உனது சம்பந்தத்திலேயே இருப்பேன், உன்னுடனேயே உண்பேன், உறங்குவேன், என்னை பொறுத்தவரையில் எனது துணை உன்னை தவிர வேறு எவரும் இல்லை அப்படிங்கிறது. இந்த உறுதிமொழியில மிக கவனம் செலுத்தணும். அதாவது தூய்மையினுடைய தோற்ற பொலிவை தாரணை செய்யணும். தற்பொழுது இந்த முதல் போட்டியில பொறுப்பாளராக ஆகுங்க. இதுதான் அனைத்திலும் முதலான பிரபாவமும் கூட. இந்த விஷயத்துல தான் இந்த ஒரு விஷயமே நடக்க முடியாததை கூட நடக்க செய்வது. ஆகையினால இதுல உறுதியாக இருங்க. ஒரு பொழுதும் தனது பழைய சமஸ்காரத்தின் வசமாகிடக்கூடாது. ஆகினால அடிமைத்தனத்தை அகற்றி உறுதித்தன்மையின் அலைகளை பரப்புங்க. பிரம்மா குமாரியினுடைய அர்த்தமே சதா தூய்மையினுடைய தோற்றப்பொலிவு மற்றும் கௌரவத்தன்மையில் இருப்பவர். இந்த தோற்றப்பொலிவை முழு உலகத்தையும் தன்வால் கவர்ச்சிக்கும். மேலும் இந்த தூய்மையினுடைய கௌரவம் தர்மராஜபுரியில் நமது கௌரவத்தை இழப்பதில் இருந்தும் விடுவிக்கும். இந்த கௌரவத்தினால் எதிர்கால ராயல் குடும்பத்திலும் வருவீங்க. ஆகையினால் இந்த தூய்மையினுடைய தோற்ற பொலிவு மற்றும் கௌரவம் எவ்வளவு தூரம் வாழ்க்கையில வந்திருக்குது அப்படிங்கிறத சோதனை செய்யணும். சரீர தோற்ற பொலிவு ஆத்மாக்களை தேக உணர்வுல கொண்டு வருது. ஆனா தூய்மையினுடைய தோற்ற பொலிவு தேகி அபிமானி ஆக்கி பாபாவினுடைய அருகில கொண்டு செல்லுது. ஆக இப்பொழுது தூய்மையினுடைய தோற்ற பொலிவின் மூலம், அதாவது திருஷ்டி, விருத்தி மற்றும் செயலின் பரிவர்த்தனை மூலம் அனைவருக்கும் பாபாவினுடைய சாட்சாத்காரம் செய்விக்கக்கூடிய ஆன்மீக கண்ணாடியாக ஆகுங்க. பிராமண வாழ்க்கையின் முக்கிய ஆதாரம் அலௌகிகம் மற்றும் நவீனமாகிய தூய்மை. பிராமண வாழ்க்கையின் போட்டியே காமத்தை வென்று நிற்பது. பெயரளவிலான பிராமணர்களுடைய அடையாளம் குடுமி மற்றும் பூணூல். அதே மாதிரி உண்மையான பிராமணர்களுடைய அடையாளம் தூய்மை மற்றும் மரியாதை, அதாவது ஆன்மீக விதிமுறைகள். தூய்மையினுடைய முதல் ஆதார கருத்து ஸ்மிருதியில தூய்மை, அதாவது நினைவுல தூய்மை. பிறகு விருத்தி மற்றும் திருஷ்டியில தூய்மை. எப்போ நினைவில் நான் பூஜிக்கத்தக்க ஆத்மா, நான் சம்பூர்ண நிர்விகாரி, சர்வகுண சம்பன்ன ஆத்மா அப்படின்னு நினைவுல இருக்குதோ, இதுவே ஸ்மிருதியில் தூய்மை. அப்படிப்பட்டவங்க அனைவரையும் இதே கோணத்துல தான் பார்ப்பாங்க. மேலும் இதே தூய்மையான நினைவு, திருஷ்டி மற்றும் விருத்தியாளர்களை தூய்மையினுடைய தோற்ற பொலிவு மற்றும் அதிகார தோரணை உடையவங்க ஆவாங்க. தூய்மையினுடைய சக்தி பிராமண வாழ்க்கையின் அஸ்திவாரம். இந்த அஸ்திவாரம் பலவீனமாக இருந்தால் பிராப்திகளின் 21 மாடி கட்டிடம் சரியாக அமையாது. அதாவது 21 பிறவிகளுடைய மாடி கட்டிடம் சரியாக அமையாது. இந்த அஸ்திவாரம் அசைந்து கொடுத்தால் பிராப்தி சதா இருக்காது. ஆகினால தூய்மையின் விதவிதமான ரூபங்களை நன்றாக புரிந்து கொண்டு தன் மீது மிக கவனமாயிருங்க.
இதுல கவனக்குறைவாய் இருக்காதீங்க. இது சாதாரண விஷயம் அல்ல. பரமாத்மானுடைய பிரபாவத்திலிருந்து விலகி மனித ஆத்மாக்களினுடைய பிரபாவத்தில் வருவது என்பது கூட காம விகாரத்தின் அம்சம். இது மகா எதிரி, குலத்திற்கே களங்கம் விளைவிப்பது. ஆகினால இந்த விகர்மத்தின் மீது கோரதாண்டவ ரூபம் தாரணை செய்து பாபாவுக்கு சமமான தூய்மையினுடைய பொலிவு மற்றும் அதிகார தோரணை உடையவர்களாக ஆகுக. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி.